ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடி நடவு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நடவு செஞ்சு 7 மாதம் ஆனது. இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே, அதாவது ஒவ்வொரு குழிலையுமே 4 நாற்று 5 நாற்று நட்டிருந்து, நாற்று மட்டும் சாப்ளிங், அதாவது கண்ணாக வாங்கலை, நாற்றை வாங்கியிருந்து இந்த நாற்றெல்லாம் நட்டு 7 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லாவே தழுத்து செடியெல்லாம் கட்ட ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நாற்றுகள் வந்து கரைஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து இருக்கக்கூடிய செடிகள்லாம் மேலே வந்து கொஞ்சம் வெறும் மணல் இருக்கும், உதிரியாக, அதாவது செம்மண் மாதிரி. கீழே தான் களி இருக்கும், ஒரு 1/2 அடி கீழே. ஆனால் அதே இடத்துல ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா வெறும் கழித்தரையும் இருக்குது. அதாவது மேலே உதிரியான மணல் இல்லாமல் கழித்தரையே இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. இதுதான் அது. இதில் வந்து செடி வந்து கரைஞ்சிருச்சு. இதில் திருப்பி நடுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ நாற்று இல்லைங்கிறதுனால நம்ம வந்து ஒரே ஒரு கண்ணாக வாங்கியிருக்கோம். கண்ணை வந்து 30 ரூபா நர்சரியில் வாங்கியிருந்து, நாற்று வந்து இப்போ நம்ம 500 நாற்று 1000 நாற்று அந்த மாதிரி ஒரு 100 குழி அந்த மாதிரி வைக்கிறோன்னா ஒரு குழியில் 5 நாற்று 6 நாற்று அந்த மாதிரி கணக்கு பண்ணி நடுவோம். இது வந்து நம்ம ஒரு செடிங்கிறதுனால கண்ணாக வாங்கியிருக்கோம். இப்போ இந்த கண்ணை வந்து எப்படி நடணுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது மட்டும் தான் சின்னதாக இருக்குது. இது வந்து வளரும் போதும் ஸ்பீடாக வளரணும், மற்ற செடி வளர்ந்த வேகத்தை விட. அதே நேரத்தில் இந்த செடி வந்து கரியாமலும் வரணும், அதாவது பட்டு போகாமலும் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம நடும்போது கூடவே இயற்கை உரம் ஏதாவது போட்டு வச்சோம்னா தாவரம் வந்து வளரும் போதே ஒரு வேகமாக வளரும், அதாவது ஒரு உத்வேகமாக வளரும். அதனால இப்போ இதில் வந்து வேர் இருக்குது. இது வந்து ஆணி வேர் கீழே இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மணலில் நல்லா செட் ஆகணும். மண்ணில் செட் ஆச்சுன்னா தான் உடனே வளர ஆரம்பிக்கும். அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை உடனே எடுத்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து இப்படி நம்ம கண்ணை வச்சதுக்கப்புறம் அந்த தொட்டியில் இருந்த மணல், அதாவது இந்த தாய் மண்ணை சுற்றி உரம் போடணும். இப்போ இது வந்து உயிர் உரம்னு நம்ம சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, இப்போ இந்த உரத்தை நம்ம கொடுக்காம மூடணும் அப்படின்னா அது வந்து அந்த மண்ணுக்கு ஃபஸ்ட்டு பதமாகி, அதாவது அந்த வேர்கள் வந்து மண்ணுக்கு சப்போர்ட்டாக செட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி தழுக்க ஆரம்பிக்கும். இதுவே இந்த மாதிரி சுற்றி உரம் போட்டோம் அப்படின்னா தழுக்கும் போதே உயிர் உரத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு தழுக்கும். அதாவது இந்த உரம் எடுத்து வச்சு ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும், ஓரளவு காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம மூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதாவது இதில் வந்து கார்பன் இருக்குது. இந்த கார்பன் என்ன பண்ணணும்னா மண்ணோட நிறத்தை மாற்றும், அதாவது மண்ணோட pH வேல்யூவை மாற்றும். அப்படி மாற்றும்போது என்ன ஆகும்னா வேர்கள் ஊடுருவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். வேர்களுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது வந்து கண்ணை அவ்வளோ சீக்கிரம் பட்டு போகாது. எதனாலனா புதுசாக ஊடுருவக்கூடிய வேர்கள் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த உயிர் உரத்தில் வந்து ஊடுருவும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய NPK, அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியத்தை அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவரத்துக்கு ஏற்ற மாதிரியே அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இளம் வேர்கள் அப்சர்வ் பண்ணும்போது தாவரம் வந்து ரொம்பவே வேகமாக உத்வேகமாக வளரும். அதேமாதிரி கண்ணை நட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மண்ணை லேசாக, ரொம்ப இல்லாமல் லேசாக அந்த கண்ணை சுற்றி மட்டும் அமைக்கி விட்டுக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.